முன்னாடி ஒப்பந்த புள்ளி மற்றும் பேரவை கூட்டம்க்கான ஃபார்மேட் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விளம்பரத்துக்கான ஃபார்மேட் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். விளம்பரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற டேட்டாவை தான் கரெக்டாக நோட் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை ஒன்று விடாமல் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாத்தையும் நீங்கள் எழுதணும். அது போக எக்ஸ்ட்ராவாக சில பாயிண்ட்ஸ் நம்ம எழுதிக்கலாம் இந்த ஃபார்மேட்டில் இருந்து. பட் அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை மட்டும்தான் எழுதணும். அதுக்கு மட்டும்தான் மார்க்கு. அதில் நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ மாற்றியோ இல்லை மிஸ் பண்ணியோ எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் குறைப்பாங்க. ஸோ அவங்க கொடுக்குற டேட்டாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இப்போ இந்த ஃபார்மேட்டை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே அவங்க வந்து கம்பெனி நேமு இல்லை அப்படின்னா ஆஃபீஸ் கம்பெனி நேம் இல்லை ஒரு காலேஜ் நேம் எதுனாலும் கொடுக்கலாம். ஸோ அவங்க கொடுக்குற நேமை நீங்கள் சென்டரில் இந்த மாதிரி எழுதிக்கணும். எழுதிட்டு அவங்க கொடுக்குற அட்ரஸ் எந்த ஊர், சென்னை, விழுப்புரம், காஞ்சிபுரம் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ வந்து அந்த அட்ரஸை நீங்கள் அதுக்கு கீழே இந்த மாதிரி எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே வந்து தேவை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு போஸ்ட் நேமை இங்கே எழுதணும். இங்கே வந்து ஆங்கில உதவி பேராசிரியர் தேவை அப்படின்னு சொல்லி எழுதிக்கும். பட் வந்து உங்கள் ஸ்பீடில் வந்து மேலாளர், மேற்பார்வையாளர், காவலாளர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்ட் எடுத்து சென்டராக இந்த மாதிரி எழுதிருங்க. எழுதி முடிச்சுட்டு லெஃப்ட் சைட் கார்னரில் விண்ணப்ப எண் ஒரு 3 டிஜிட் இல்லைனா 2 டிஜிட் நம்பர், அப்புறம் வந்து ஒரு ஆல்ஃபபெட் ஏதாவது போட்டுட்டு இயர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து டேட் போடணும். இங்கே வந்து எந்த டேட்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் எக்ஸாம்லேருந்து ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி டேட்டு அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா எந்த டேட்னாலும் போட்டுக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு டேட்டில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. நீங்களாம் எதுனாலும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிடலாம். அந்த போஸ்ட்டு, அந்த கம்பெனி நேம் இல்லை அட்ரஸ், அது என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக அவங்க அந்த ஸ்பீடில் கொடுத்துருக்க வேர்ட்ஸை அப்படியே எழுதிடுங்க. எழுதிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். தகுதி உள்ள மற்றும் விருப்பம் உள்ள விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இப்படி எழுதிடுங்க. எழுதிட்டு விண்ணப்பதாரர்கள் கீழ்காணும் தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே கீழே இருக்க தகுதி எல்லாத்துலேயுமே அவங்க சொன்ன டேட்டாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நீங்களாக எழுதக்கூடாது. அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ்க்கு மட்டும்தான் மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக மிஸ்டேக்கே இல்லாமல் நோட் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எழுதிடுங்க. அதில் எந்த டேட்டாவும் மிஸ் பண்ணிடாது, மார்க் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி எழுதிடுங்க. கல்வி தகுதி ஃபஸ்ட் போட்டுக்கோங்க. அவங்க ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க, 10th முடிச்சிருக்கணும், இளநிலை பட்டம் முடிச்சிருக்கணும்னு சொல்லி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த தகுதியை தான் இந்த இடத்துல எழுதணும். சப்போஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்களாக ஏதாவது போட்டு இந்த மாதிரி முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும், அந்த போஸ்ட்டுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நீங்களாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு அனுபவம். அவங்க கொடுத்துருக்க அனுபவத்தை தான் நீங்கள் எழுதணும். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா தான் நீங்கள் வந்து இந்த நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு இயர் போட்டு இந்த அனுபவம், முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஏஜ் வந்து சில ஸ்பீடில் 30க்கு உள்ளே இருக்கணும், 18க்கு மேலே இருக்கணும் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அவங்க கொடுத்துருக்க ஏஜை நீங்கள் எழுதிருங்க. அடுத்து வந்து 4th வந்து யாருனாலும் எழுதிக்கலாம். வயது தளர்வு இது வந்து எல்லோரும் காமன் தான், எல்லாமே எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதினக்கப்புறம் சம்பளம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பீடில் வந்து 21,000 ரூபா சம்பளம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க அமௌண்ட்டை தான் நீங்கள் எழுதணும். சப்போஸ் எந்த சம்பளமும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அனுபவம் மற்றும் தகுதிக்கு ஏற்ப சம்பளம் வழங்கப்படும். இதர சலுகைகள், இங்கே பல்கலைக்கழகத்தின் விதிமுறைகளுக்கு ஏற்ப இதர சலுகைகள் வழங்கப்படும்னு கொடுத்துருக்கு. பட் நீங்கள் வந்து அந்த கம்பெனி நேம் போட்டு அந்த விதிமுறைகளுக்கு இணங்க வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம். அவங்க கொடுத்துருக்க டேட்டாவுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எழுதணும். கொடுக்கல அப்படின்னா தான் நம்மளாக வந்து பாயிண்ட்ஸ் போட்டுக்கலாம். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை மாற்றி எழுதிடாதீங்க. அதுக்கு தான் மெயின் பாயிண்ட்டு, அதுதான் கீ பாயிண்ட்டே. அதுக்கு தான் நம்மளுக்கு மார்க் கொடுப்பாங்க. அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக நம்ம அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி எழுதிக்கலாம், தப்பே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். பேர், கல்வி தகுதி, வயது, அனுபவம் இதெல்லாம் அடங்கிய ஒரு மனு வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோடு சேர்ந்து டேட் கொடுப்பாங்க சில இதில். பட் கொடுக்கல அப்படின்னா நீங்களாக 10 தினங்கள் இல்லைன்னா 15 தினங்களுக்குள் ஆஃபீஸ் நேம் கொடுத்து யாருக்கு அனுப்பணும்னு சொல்லி ஸ்பீட்லேயே சொல்லிடுவாங்க. ஸோ அவங்கள தான் இந்த இடத்துல நீங்கள் ஃபில்அப் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஆஃபீஸ் நேம் அண்ட் டெசிக்னேஷன் போட்டு அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. சில இதுக்கு இந்த பாயிண்ட் தேவைப்படும். நேர்முக தேர்வுக்கான போஸ்ட்
தகுந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க, இல்லை அப்படின்னா வேண்டாம். உங்களுக்கு எந்த போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நீங்களாக எழுதிக்கலாம். விளம்பரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து நீங்களாக க்ரியேட் பண்ணி ஓனாக எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நல்லது. கண்டென்சேஷன் வந்து நீங்கள் வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதணும். எலாபரேட் பண்ணுறது நீங்கள் வந்து இதான் ஃபார்மெட். இந்த ஃபார்மெட் வச்சு தேவையான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி எலாபரேட் பண்ணி எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக முடிக்க போகும்போது இந்த இடத்துல வந்து நேம் நீங்களாக ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க யார் வந்து இந்த இதை அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட டெசிக்னேஷன் அண்ட் வந்து அட்ரஸ் அதை தான் வந்து நீங்கள் எழுதணும். எழுதிட்டீங்க அப்படின்னா விளம்பரத்துக்கான ஃபார்மெட் முடிஞ்சிடுச்சு. இந்த விளம்பரத்தில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஃபார்மெட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.